அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய சகாப்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் காணும்படி எங்களுடைய நித்திரை நின்று எங்களை கண்விழிக்கச் செய்து இந்த வாரத்தின் முதலாவது நாளின் ஆண்டவரே காலை பொழுதை காண்பதற்கு தயை காட்டின தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சன்னதியில் கூடி அவரோடு கூட இணைவதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: மிஞ்சின நீதிமானுமாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மிஞ்சின துஷ்டனாயும் இராதே, அதிக பேதையுமாயும் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். இந்த இரண்டு வசனங்களுமே நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நாம் எப்படி உயர்த்துகிறோம், எப்படி கெடுத்து கொள்கிறோம், தாழ்த்துகிறோம் என்பதை சொல்லுகிறது. முதலாவது 16வது வசனத்தில் உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து 17வது வசனத்தில் நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு நியமிக்கப்பட்ட காலங்களில் நாம் ஆண்டவருடைய கரத்தில் எப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம், அங்கு 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேலில் தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனுமாய் இருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட காலத்தின் தொகுப்பு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார்: இதோ நான் உங்களை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏசாயா 49:16. காலம் வரும் முன்னே நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு நீங்கள் உங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்க அவசியமில்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இது எதை கொண்டு ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்றால், எவ்வளவு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பும் நம்முடைய பழைய நிலையை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாம் நம்மை கெடுத்து கொள்ளுகிறோம். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உன்னை கெடுத்து கொள்வதற்கு ஆதாரம் என்ன? ஏன் உலக காரியங்களிலே உன்னை கெடுத்து கொள்ளுகிறாய் என்று சொல்லுகிறார். இதை குறித்து பவுல் சொல்லும்போது ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம், அங்கு 3வது வசனத்திலே பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் விதித்த விவரம் என்னவென்று விதித்த தேவன் அவனுக்கு விதித்த விசுவாசம்,
அந்த அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் தேவன் நமக்கு எந்த விசுவாசத்தை நமக்கு ஆண்டவர் விதைத்திருக்கிறாரோ அதை நினைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து மேன்மையாக எண்ண வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பின்பு அடுத்து அவர் சொல்லுகிறார், மிஞ்சின துஷ்டனாயும் இராதே, அதிக பேதையுமாயும் இருக்காதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ காலம் வரும் முன்னே ஏன் சாக வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ துஷ்டனாகவோ மிஞ்சின பேதையாகவோ இருக்க வேண்டாம். துஷ்டனாக இருந்தால் நம்முடைய பாவம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். பேதையாக இருந்தால் உன்னை அநேகர் ஏமாற்றுகிற ஒரு குணத்தை நீ ஏமாற்றப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் நீ துஷ்டனாய் இருக்கும்போது உன்னுடைய செயல்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள் உன்னுடைய சாவை உனக்கு சீக்கிரமாய் வரவழைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து நாம் சற்று சிந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னவென்றால், யோபுவின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோபு தன்னுடைய சூழ்நிலையிலே தன்னை குறித்து எண்ணுகிற எண்ணங்கள் எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். யோபு சொல்லுகிறார், அது அவன் நான் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும், அவனுடைய கொப்பும் பச்சை கொள்வது இல்லை என்று சொல்லுகிறார். இப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை கெடுத்து கொண்டு மிஞ்சின துஷ்டனாய் இருக்கும் பட்சத்தில் அவனுடைய கொம்பு பச்சை கொள்வதில்லை. அதாவது வாடிப்போன அவனுடைய மரம் தண்ணீரினால் மீண்டும் துளிர்த்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் ஒரு மனிதன் மிஞ்சின துஷ்டனாய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் மனமாறாத ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறான் என்றால் அவனுடைய காய்ந்த கொப்பு துளிர்க்க மாட்டாது என்று சொல்லுகிறார். அதாவது அவன் பலனடைய மாட்டான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த குணங்கள் நம்மிலே எப்படி காணப்படுகிறது என்பதைத்தான் இங்கு சொல்லுகிறார். ஒரு பாவமும் செய்யாமல் தன்னை நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த உலகத்தில் இல்லை என்று பிரசங்கி 7:20 சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அங்கு 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அவன் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லுகிறார். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். ஏற்ற காலத்தில் தன்னுடைய வயலை பண்படுத்தி அதை விளைநிலமாக்கி அதில் வரக்கூடிய மகசூலை சம்பாதிக்கிறவன் தான் உழவன். ஆனால் அந்த உழவன் எனக்கு குளிர்கிறது என்று சொல்லி தன்னுடைய வயலை உழுகாமல் இருந்தால் அறுவடை காலத்தில் அவன் பிச்சை கேட்டாலும் அது அவனுக்கு கிடைக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். அதே அதிகாரத்தில் நீதிமொழிகள் 20:9 தன் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்பரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்?
இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது, ஒருவனும் பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லை என்று பிரசங்கி 7:20 வாசித்தோம். ஆனால் நீதிமொழிகள் 20:9 அவர் சொல்லுகிறார், தன் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இந்த லோகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு பலவீனத்தில் விழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுவதை இப்பொழுது நாம் கேட்டோம். யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது, யோபுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? துன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும் என்று சொல்லுகிறார். சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். குற்றமில்லாமல் மரித்தவன் உண்டோ? யாரும் இல்லை. எந்தவித குற்றங்களும் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நீதியே செய்த ஒரு மனிதன் யாராவது உண்டோ என்றால் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகள், இதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறார். காலம் வரும் முன்னே நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீ மிஞ்சின துஷ்டனாய் இருக்கிறாய், நீ மிஞ்சின துஷ்டனாய் இருக்கிறாய், அதிக பேதையுமாயும் இருக்கிறாய். அப்படி இருந்தால் காலம் உன்னை எடுத்துக்கொள்வதற்கு தேவன் நியமித்த நாட்களுக்கு முன்னே உன்னை இந்த பலவீனங்கள் உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்குமே என்று ஞானி சொல்லுகிறார். மிஞ்சின நீதிமானுமாயும் இராதே என்று சொன்னதனுடைய வார்த்தை, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே என்று சொன்ன வார்த்தை, நம்மை அதிக நாள் வாழ்க்கையிலே நாம் கெட்டுப்போவதற்கான வழிமுறைகளை நாம் பெற்றுவிடுவோம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்திலிருந்து நாம் கற்ற ஒரு பாடம் என்ன என்றால், தன் காலத்தில் நாம் இருக்கிற அளவில் நாம் நம்மை தேவனுக்கென்று உண்மை உத்தமமாய் அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். நமக்கு கிடைத்த நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை உலக காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் தேவனை அறிகிற அறிவிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு நம்முடைய பாவ பலவீனங்களிலிருந்து நாம் மீட்டுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு அனுகூலங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், நீ மிஞ்சின நீதிமானுமாயும் இராதே, அதிக ஞானியுமாயும் இராதே. உன்னை ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயும் இராதே, நீ அதிக பேதையுமாயும் இராதே, நீ ஏன் சாக வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்திலே நம்மை நாமே பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கவும் கூடாது. நம்மை நாமே எல்லா நிலைகளிலும் கெட்டுப்போகிற குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு எது பிரியமில்லையோ அது நமக்கு நன்றாக தெரியும். எந்த குணத்தை நாம் பெற வேண்டும், எந்த குணத்தை நாம் பெறாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கரங்களில் நாம் எழுதப்பட்டு இருக்கிறோம். நம்மை அவருடைய கரங்களில் வரைந்து இருக்கிறார். அதைத்தான் நாம் ஏசாயா 49:16 பார்த்தோம். நான் உங்களை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நம்முடைய காலத்திற்கு ஏற்ற நீதிகளை நாம் பெறுவோம், நம்முடைய காலத்திற்கேற்ற தண்டனையும் நாம் பெறுவோம் என்பது வேத நியமனம். இதற்கேற்ற வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமென்றால் நாம் நன்மை செய்வதை தவிர வேறு ஒன்றும் தேவனுக்கு பிரியமாய் இருக்காது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அப்படிப்பட்ட நன்மையிலே நம்மை ஒப்பு கொடுத்து காலம் வரும் முன்னே நாம் இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் நம்மை அழித்து கொள்வதற்கான கெட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நல்ல குணங்களை நாம் பெற்று வாழும்போது நமக்கு நீடித்த நாட்களின் ஜீவிதத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி நாங்கள் காலம் வரும் முன்னே எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் நன்மைகளை செய்து எங்களுக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து நாங்கள் எங்களை காத்து நீர் எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நன்மை செய்கிறவர், இரக்கமுள்ளவர், பாவிகளை நேசிக்கிறவர். இன்றைக்கும் நீ வந்தது எங்களுக்காகத்தான் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நற்குணங்களை நாம் பெற்று வாழ்வதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.